அறம் உண்மை மனிதர்களின் கதைகள். ஜெயமோகன் அவர்களது சிறுகதை. கதை எண் 8. இங்கே படிப்பு முடிஞ்சப்போ காசு பிள்ளைக்கு ஒரு லெட்டரும் கொடுத்து என்னைய அண்ணாமலைக்கு அனுப்பினாரு. அங்கே பிஏ படித்தேன். பின்னே எம்ஏ பாதி பீஸுக்கு பிள்ளைவாள் கட்டினதாக்கும். படிப்பு முடிஞ்சது மதுரையிலேயே எங்கள் மதத்து காலேஜிலேயே வேலை கிடைச்சது. ஆனால் 3 மாதம் இருக்க முடியலை. நான் சாதாரண நாடான், மூப்புக்கூடிய குலநாடாருங்க அங்கே மதுரையே ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. மனசுடைஞ்சு போய் ஒரு லெட்டர் பிள்ளைக்கு எழுதினேன். கிளம்பி வந்துடு, நான் இருக்கேன்னு எனக்கு ஒரு லெட்டர் போட்டாரு. அந்த லெட்டர் கையில் கிடைச்சது அன்னைக்கே நான் அழுதேன். பெட்டியோட கிளம்பி வந்து வருக வீட்டை காக்கும் போய் நின்னேன். அவரே திருவனந்தபுரத்திற்கு கூட்டிக்கிட்டு போய் வையாபுரி பிள்ளை கிட்ட சேர்த்து விட்டாரு. வேலை இல்லைன்னு சொல்லாதே, இவன் எனக்கு பையனாக்கும் சொன்னாரு. அப்படி ஆரம்பிச்ச தொழில் இது எனக்கு தர்மமாக்கும் கேட்டேலா? அவர் சொல்லி கொடுத்த முழுக்க நான் இன்னும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி முடிக்கவில்லை. நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். சம்பந்தமில்லாமல் மீண்டும் மீண்டும் மற்றொரு தகிர் என்ற சொல்லாட்சி நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. அந்த கம்பராமாயண பாட்டிலே காடே எரியுது துக்கம் பற்றி வருதே, அப்படிப்பட்ட துக்கம் உண்டா என்ன? எல்லா துக்கமும் காலப்போக்கிலே கரைஞ்சிரும் தானே என்றேன். பேராசிரியர் காயப்பட்ட ஆறும், அது உடம்புக்கு இயல்பு. ஆனால் என்ன மருந்து போட்டாலும் ராஜபிளவை ஆறாது, ஆலயம் கொண்டுட்டு தான் போகும் என்றார். எனக்கு சிறு அதிர்ச்சி ஏற்பட்டது. அப்படி ஒரு துக்கம் எப்படி வருது? பேராசிரியர் என்னை ஏறிட்டு பார்த்து, அது எனக்கு தெரியவில்லை. எதை நம்பி வாழ்க்கையை வச்சிருக்கோமோ அது உடைஞ்சா அது துக்கம் வருதுன்னு குமாரப்பிள்ளை ஒரு தடவை சொன்னாரு. நகருக்குள் நுழைந்ததும் பேராசிரியர் அவரது மனநிலை மாறி வெளியே வேடிக்கை பார்த்து ஆரம்பித்தார். சின்ன குழந்தைகள் பார்ப்பது போல ஒவ்வொரு தாண்டி செல்லும் வண்டியையும் அது மறைவது வரை தலை திருப்பி பார்த்தார். உயரமான கட்டடங்களை நிமிர்ந்து பார்த்தார். ஆசிசி தேவாலயத்திற்குள் வண்டி நுழைந்ததும் பச்சைமால் கைகூப்பி வந்து கதவை திறந்தார். பேராசிரியர் இறங்கி, என்ன பச்சைமாலு, நல்லா இருக்கேயா? வாயிலே பல்லு ஒன்னையுமே காணமே என்றார். சொல்லு இருக்க ஐயா என்றார் பச்சைமால். பேராசிரியர் சிரித்தார். உள்ளே கலைச்சலான கூட்டம். சற்று அப்பால் வேறு ஏதோ கூட்டம் நடந்து கொண்டிருந்தது போல தோன்றியது. அவர்கள் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். வழக்கமாக இலக்கிய கூட்டம் போல் அல்லாமல் பச்சைமால் வாழைமரம் நெட்டி கொடிகள் கட்டி அலங்காரம் செய்திருந்தார். பெருமாள் வந்து கை கூப்பி ஓரமாக நின்றார். கார்லோஸ் வந்து கை கூப்பி விலகி நின்றார். பெருமாளு என்று அவர் கையை தொட்டபின் கார்லோஸின் தோளை கை வைத்து, பெங்களூரிலேயே இருக்க என்றார். இல்ல, ஆந்திராவிலே குப்பம். பேராசிரியர் மனைவி டெய்சிபாய் நீளமான குடையும் கைப்பையுமாக வந்து, எங்கே போனையா? மருந்து எடுத்தியாளா என்றார். குமார் இருக்கு, எல்லா மருந்தும் இருக்கு என்றார். பிஸ்கட் இருக்கா? சுகர் இறங்கிடும்ல? அதுவும் இருக்கு. வாங்க, நேரமாச்சு. இது என்ன சட்டை? வேறு நான் எடுத்து வச்சிருந்தேனே. டெய்சிபாய் அவரை இடைவெளி இல்லாமல் செல்லமாக திட்டிக்கொண்டே இருப்பார். பெருமாள் போலாமா சார் என்று பேராசிரியரின் கையை பற்றினார். அவரை அவர்கள் சேர்ந்து மேடைக்கு கொண்டு சென்றார்கள். குமார் மெல்லம் என் அருகே வந்து, ஜெயன், ஒரு சின்ன பிரச்சனை என்றார். என்ன என்றேன். ராஜம் சரிவிட்டாரு. சஜின் ஒரு டெஸ்கை தூக்கி போட போயிருக்கான். அந்த நேரம் பார்த்து போயிட்டாரு. நான் எங்கே போக போறாரு? பக்கத்திலேயே எங்கேயாவது கடையில் நிற்பாரு என்றேன். அப்படி இல்லை, இவரோட இடங்களே வேறு. இவரை பட்டை தேடி போறவரு. அது எங்கே கிடைக்கும்னு யாருக்கு தெரியும்? நான் அது தெரிஞ்ச யாரையாவது அனுப்பி தேடினா என்ன என்றேன். ஏன், அவனுக்கு நான் குடிக்க காசு கொடுக்கணுமா என்றார். மேடையில் விழ ஆரம்பித்தது. நானும் மேடைக்கு சென்றேன். ஓரமாக என் இருக்கையில் அமர்ந்து கொண்டேன். குமரி மாவட்டத்தில் அத்தனை எழுத்தாளர்கள் இருப்பது எனக்கு அப்போதுதான் தெரிந்தது. பேராசிரியர் திரும்பி திரும்பி பார்த்தார். குமாரை தேடுகிறார் என்று தெரிந்தது. குமார் தலைமறைவாகி விட்டார். பச்சைமால் என்னிடம் வந்து குனிந்து, பேராசிரியர் ராஜத்தை கேட்கிறார், எங்கே இருக்கான்னு தெரியுமா? நான் குருர திருப்தியுடன், குமாருக்குத்தான் தெரியும், அவர்கிட்ட கேளுங்கள் என்றேன். முதல்ல குமார் எங்க? அதை சஜின் கிட்ட கேளுங்க. பச்சைமால் முகத்தில் பரிதவிப்பு தெரிந்தது. மேடைக்கு பின்புறம் உலாவி விட்டு பச்சைமால் தொய்ந்து திரும்பி வந்தார். ராஜம் பற்றிய தகவல் இல்லை என்று தோன்றியது. நடுவே பேராசிரியர் கழிப்பறை சென்று கூடவே சென்ற பச்சைமால் குமாரை அழைத்து வந்து விட்டு விட்டார்.
அவர்கள் பேசிக்கொள்வதை தூரத்தில் இருந்தே பார்த்தேன். பேராசிரியர் குமாரை கடிந்து கொண்டு திரும்ப வந்து அமர்ந்தார். மேடையில் பேச்சுக்கள் நீண்டு கொண்டே சென்றன. பாராட்டுக்கள் மேலும் பாராட்டுக்கள், சம்பிரதாயங்கள் மேலும் சம்பிரதாயங்கள். நான் சிறுநீர் கழிக்க சென்று கைபேசியை எடுத்து பார்த்தபோது 2 தவறிய அழைப்புகள் இருந்தன. அவற்றில் ஒன்றை அழைத்து பேசிக்கொண்டே விலகிச் சென்றேன். பக்கவாட்டில் ஒரு அறைக்குள் அனிச்சையாக கண் திரும்பிய போது அங்கே ஒருவர் இருப்பது போல தெரிந்தது. பேசியபடியே பின்னால் நகர்ந்து மீண்டும் உள்ளே பார்த்தேன். கொஞ்சம் அதிர்ந்து பேச்சை விட்டுவிட்டேன். அது அண்ணாச்சிதான். தரையில் சுவரோடு சேர்ந்து குந்தி அமர்ந்து எங்கோ பார்த்து கொண்டிருந்தார். பழைய உடைச்சல்களை வைக்கும் அறை அது. கொடிகளும் அட்டை பெட்டிகளும் நிறைந்த அடைச்சல் நடுவே ஒரு மேஜை நாட்காலியில் மறுபக்கம் திறக்கும் சன்னல். நான் அறைக்குள் நுழைந்தேன். அண்ணாச்சி போதை போட்டிருந்தார் என்று நினைத்தேன். அவரை மெல்ல அழைத்து சென்று உடை மாற்றி கூட்டி வரலாம் என்று எண்ணினேன். அவர் நிமிர்ந்து என்னை பார்த்தார். கண்கள் மினுமினுவென்றிருந்தன. தாள முடியாதபடி வலிக்கும்போது மிருகங்களின் கண்கள் அப்படி இருக்கும் அண்ணாச்சி என்றேன். அவர் என்றார். என்ன இங்க இருந்துட்டீங்க? அவர் குடிக்கவில்லை என்று உடனே எனக்கு தெரிந்தது. சட்டை வேட்டி எல்லாமே சுத்தமாக மடிப்பு கலையாமல் இருந்தன. தாடியும் தலைமயிரும் நன்றாக சீவப்பட்டிருந்தன. என்ன ஆச்சு என்றேன். அவர் நிமிர்ந்து என்னை பார்த்தார். கண்கள் மினுமினுவென்றிருந்தன. தாள முடியாதபடி வலிக்கும்போது மிருகங்களின் கண்கள் அப்படி இருக்கும் அண்ணாச்சி என்றேன். அவர் என்றார். என்ன இங்க இருந்துட்டீங்க? அவர் குடிக்கவில்லை என்று உடனே எனக்கு தெரிந்தது. சட்டை வேட்டி எல்லாமே சுத்தமாக மடிப்பு கலையாமல் இருந்தன. தாடியும் தலைமயிரும் நன்றாக சீவப்பட்டிருந்தன. என்ன ஆச்சு என்றேன். நல்ல சுகமில்லை என்றார். ஏன், என்ன செய்யுது? ஒத்தை தலைவலி அதாக்கும். இருட்டிலே இருந்தேன். நீங்க போங்க, ஸ்டேஜிலே விழிப்பாவ. நான் வெளியே வந்தேன். குமாரை சொல்லி அழைத்து வரச் சொன்னேன். நான் நகர்ந்தால் அண்ணாச்சி சென்று விடுவார் என எனக்கு தெரியும். குமார் பாய்ந்து வந்தார். என்ன செய்தாரு? சும்மா இருக்காரு. தலைவலியா? தண்ணியா இல்ல வாடை இல்ல கஞ்சாவா இருக்குமோ? அப்படி தெரியலை பாருங்க என்ற பின் நான் மேடைக்கு சென்றேன். வயதில் நான் தான் இளையவன். கடைசி மரியாதைக்காக என்னை அழைக்க பச்சைமால் பதறி கொண்டிருந்தார். மேடையில் இருந்து இறங்கி பெருமாளின் கைகளை பிடித்து நடக்கும்போது பேராசிரியர் திரும்பி திரும்பி பார்த்தார். குமார் என்னிடம் வந்து ராஜத்தை கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஒரு நிமிஷம் வந்து தலையை காட்டிட்டு போங்கன்னா கேட்க மாட்டேங்குதார். ஒரு வார்த்தை பேசி பார்க்குறீங்களா என்றார். நான் அறைக்கு சென்றேன். அதே இடத்தில் அப்படியே ராஜம் அமர்ந்திருந்தார். அண்ணாச்சி, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒரு நிமிஷம் முன்னாடி வந்து நில்லுங்க. அவரு என்னடே ராஜம் கேட்பாரு. கிளம்பிடுவாங்க. அவரால் இனி அதிக நேரம் நிற்க முடியாது என்றேன். இல்லை வேண்டாம், கட்டாயப்படுத்தாதீங்க என்றார். நான் அந்த நாட்காலியில் அமர்ந்தேன். 4-5 மாசமா உங்களை பற்றி கேட்டுட்டே இருக்காராம். இப்ப கூட கேட்டார். ராஜம் ஒன்றும் சொல்லவில்லை. நானும் மேலும் முன்னகர்ந்தேன். ஒருவேளை இதாக்கும் கடைசி சந்திப்புன்னு சொன்னாரு. அவரை மாதிரி ஒருத்தர் ஒன்றும் காணாம அப்படி சொல்ல மாட்டார். நீங்க இப்ப வந்து பார்க்காம போனா ஒருவேளை உங்க வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுவீங்க. அண்ணாச்சியிடம் அசைவே இல்லை. தலையே கொஞ்சம் சரிந்த தலையே பார்த்து கொண்டிருந்தார். வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. இப்ப நீங்க பார்க்கறது தான் கடைசி பார்வை. சொன்ன கேளுங்க. அண்ணாச்சி நிமிர்ந்து அது எனக்கு தெரியும் என்றார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த வார்த்தைகளை அவரை அதிரச் செய்வதற்காக சொல்லியிருந்தேன். அண்ணாச்சி வேண்டாம், நான் வரமாட்டேன், என்னை விட்டிருங்க என்றார். அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அவரை அசைக்க முடியாது என்று தெரிந்துவிட்டது. பெருமூச்சுடன் எழுந்து வெளியே வந்தேன். குமார் ஓடி வந்தார். என்ன சொல்லுகாரு என்றார். அவரை வரமாட்டார், அவரு கட்டாயப்படுத்துறதுல அர்த்தம் இல்லை என்றேன். சஜின் ஓடி வந்து பேராசிரியர் கிளம்புறாரு என்று குமாரிடம் சொன்னார். குமார் ஓட நான் பின்னால் சென்றேன். டெய்சி பாய் காரில் ஏறி அமர்ந்து சன்னல் வழியாக தலை நீட்டி அங்கே என்ன செய்தாரு, நேரமாகுதில்லை என்றார். பேராசிரியர் வாசலில் நிற்க அவரது முன்னால் மாணவர்கள் அனைவரும் சூழ்ந்து நின்றார்கள். எல்லோருக்கும் நல்லது வரட்டும், கர்த்தாவு அனுகிரகிப்பாரு. இனி ஆரை திரும்ப பார்ப்பேன்னு தெரியலை. அக்கறை கண்ணில பட்டாச்சு, பார்ப்போம். அவர் தொண்டை இடறியது. திரும்பி குமாரை பார்த்தார். குமார் அவருடன் காரை நோக்கி நடந்தார். ராஜம் வரலையா என்றார் பேராசிரியர். குமார் வந்தாரு, இப்ப எங்க போனாருன்னு தெரியல என்றார். குடிக்க போயிருப்பான், அவனுக்கு விதி இப்படி ஆச்சே. இருந்ததிலேயே நல்ல வித்துன்னு நினைச்சேனே. கர்த்தருக்கு கணக்கு அறியாம எனக்கு கணக்க வச்சானே. பேராசிரியர் மெல்ல விசும்பினார். பின் கழுத்தின் தொங்கு சதைகளை தொங்கிய கன்னங்கள்
கால்களும் இழுபட்டு அதிர தேம்பி அழ ஆரம்பித்தார். உள்ள கேருங்க, நேரமாச்சு என்றார் டெய்சி பாய். குமார் கதவை திறக்க பேராசிரியர் குமாரின் தோளை பற்றி கொண்டு நின்று, நான் சங்கு பொட்டி ஒன்று சொன்ன ஜபத்தை எல்லாம் கர்த்தாவு கேட்கல, ஆனாலும் எனக்கு ஜீவனுள்ள வரை நான் ஜெபிப்பேன். குமாரு, எனக்கு பயலுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. உள்ளே கேருங்க, நேரமாச்சு என்றார் டெய்சி பாய். குமார் கதவை திறந்து பேராசிரியர் குமாரின் தோளை பற்றி கொண்டு நின்று, நான் சங்கு பொட்டி சொன்ன ஜெபத்தை எல்லாம் கர்த்தாவு கேட்கல, ஆனால் எனக்கு ஜீவனுள்ள வரை நான் ஜெபிப்பேன். குமாரி, எனக்கு பயலுக்கு ஒரு குறையும் வரப்பிடாது. நான் கர்த்தாவுக்கு பிள்ளையாக்கும், அவனுக்கு வழியெல்லாம் கர்த்தாவு எடுக்கணும். குமார் அவரை கிட்டத்தட்ட தூக்கி காரில் ஏற்றினார். கதவை சாத்தியதும் கார் உரிமை முன்னால் சென்றது. கார் சென்ற பின் குமார் என்னிடம் திரும்பி, இது திமிரு, இழுத்து போட்டு செவிலியே 4 அப்பு அப்பினா சரியாயிரும் என்றார். நான் ஒன்றும் சொல்லவில்லை. குமார் சஜினிடம், நீ எனக்கு வண்டியை எடுத்துட்டு வாடே, நான் எல்லோரையும் விழிச்சிட்டு வாரேன், எல்லாத்தையும் சொன்னத்தான் செய்யுவியா என்று அதே கோபத்துடன் சொல். நீ எப்படி போறியா என்றார் கோபமாக. நான் பஸ்ஸிலே போயிருவேன், நேரமாகல இல்லை என்றேன். குமார் சென்றதும் நான் அங்கேயே நின்றேன். மெல்லம் கூட்டம் கலைந்தது. பின்பக்கம் சிலர் உறக்க இலக்கிய விவாதம் செய்யும் ஓசை. அவர்களில் சிலர் போதையில் இருந்தார்கள் என்று தோன்றியது. உள்ளே போய் அருணாவை அழைத்து கொண்டு கிளம்பலாம் என நான் திரும்பிய போது போர்ட்டிகோவின் இடது பக்க தூணில் நிழலில் இருளுக்குள் ஓண்டியவராக அண்ணாச்சியை பார்த்தேன். அவர் என்னை பார்க்கவில்லை. விளக்குகள் ஒளிவிட வண்டிகள் சென்று கொண்டிருந்த சாலையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த காட்சியின் ஈர்ப்பினால் நான் அசையாமல் நின்று கொண்டிருந்தேன். இருள் பரவிய முற்றத்தில் சாலையில் திரும்பும் கார்களில் ஒளிரும் வருடி வருடி கடந்து சென்று கொண்டிருந்தன. அண்ணாச்சியின் முகத்தில் செவ்வொளி பரவி சென்ற போது அவர் கழுத்தில் தசைகள் இறுகி இருக்க, தாடியை சற்று மேலே தூக்கி உடல் நடுங்க நின்று கொண்டிருப்பதை கண்டேன். பின்னர் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு முன்னால் சென்று பேராசிரியர் மிதித்து சென்ற மண்ணை குனிந்து நடுநடுங்கி கரங்களால் மெல்ல தொட்டார். குனிந்து தலையுடன் இருட்டுக்குள் சென்று மறைந்தார். வணங்கான். என் பெயர் வணங்கான். ஆமாம், பெயரே இதுதான். முழு பெயர் என்றால் வே வணங்கான் நாடார். இல்லை, இது என் குலச்சாமியின் பெயரெல்லாம் இல்லை. இந்த பெயர் என் குடும்பத்தில் எனக்கு முன் எவருக்கும் போடப்பட்டதில்லை. என் சாதியில் சுற்றுவட்டத்தில் எங்கும் இப்படி ஒரு பெயர் கிடையாது. இந்த பெயரெல்லாம் இன்னொருவரை நான் சந்தித்ததே இல்லை. ஏன், இந்த பெயரை கேள்விப்பட்ட ஒருவரை கூட நான் பார்த்ததில்லை. என் அப்பா தான் இந்த பெயரை எனக்கு போட்டார். அந்த பெயரை போட்ட நாள் முதல் அவர் சாவது வரை 27 வருடம் இந்த பெயரை பற்றி தான் அவர் பேசிக்கொண்டிருக்க நேர்ந்தது. நான் பொறியியல் படித்துவிட்டு முதலில் வேலைக்கு சென்றது பிளாயில். அங்கே அவர்களுக்கு எல்லா பேரும் ஒன்றுதான். ஆனால் அங்கே உள்ள அத்தனை தமிழர்களும் மலையாளிகளும் இந்த பெயர் பற்றி என்னிடம் கேட்டிருப்பார்கள். தமிழ்நாட்டிற்கு ஓய்வு பெற்று வந்து 4 வருடங்கள் ஆகிறது. இப்போதெல்லாம் நெல்லை புறநகரில் வீடு கட்டி நானும் என் மனைவியும் மகளும் குடியிருக்கிறோம். என் மகளுக்கும் மருமகனுக்கும் நான் தேவையில்லாத இடங்களில் எல்லாம் இந்த பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று மனக்குறை. பேசாமல் கேவி நாடார் என்று சொல்லுங்கள் என்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். நான் அதை சொல்வதில்லை. எங்கும் என் பெயரை சொல்வேன். கொஞ்சம் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து ஒருவர் கேட்டார் என்றால் என் பெயரின் கதையை நான் சொல்ல ஆரம்பிப்பேன். என் அப்பன் பெயர் கருத்தான். கூட நாடார் உண்டா என்று கேட்கிறார்கள். உங்களுக்கு அன்றைய சாதியடுக்குகளை பற்றி தெரியாது. நாடாரிலேயே பல தரங்கள் உண்டு. சொந்த நிலமும் குடும்ப பெருமையும் உடையவர்கள்தான் நாடார் என்று சாதி பெயர் வைத்து கொள்வார்கள். அவர்களுக்கு அங்கனம் வைத்து சுற்று வீடும் முற்றமும் தோப்புகளும் வயல்களும் வைக்கோல் போர்களும் தொழுவங்களும் இருக்கும். அவர்கள் மன்னருக்கு வரி கட்டுவார்கள். பிறருக்கெல்லாம் சொந்தமாக ஒரு பெயர் இருப்பதே கூட ஒரு ஆடம்பரம். கருப்பாக பிறந்ததினால் என் அப்பன் கருத்தான் ஆனார். அவரது தம்பிக்கு உதடு பெரியது, ஆகவே அவர் சுண்டன். அவரது தங்கை கொஞ்சம் சிவப்பு, ஆகவே வெள்ளை குட்டி. நாய்க்குட்டிகளுக்கு பெயர் வைப்பது போலதான். சாதியுள்ள பண்ணையாளர்களின் வீட்டு நாய்களை சொல்லவில்லை. அவற்றுக்கு நல்ல பெயர்கள் இருக்கும். தெருநாய்களை சொன்னேன். என் அப்பாவுக்கு அப்பா பெயர் ஏலான். அவர் 7வது குழந்தையாக இருக்கலாம். அவரது அம்மா 9 பிள்ளைகளை பெற்றதில் 2 தான் மிஞ்சியது. ஆம், நாய்க்குட்டிகளைப் போலவே. தாத்தாவின் தங்கை குஞ்சியை நான் சிறுவயதில் பார்த்திருக்கிறேன். குறுகி போன கரிய கிழவி.
ஆனால் இறுகிய உடம்பு, தளர்ந்து ஒடுங்கி சுருங்கினாலும் 80 வயது வரை இருந்தாள். சாவது வரை சாணி சுமந்தும், காக்கோட்டையில் காய்கறிகளுக்கு தண்ணீர் சுமந்தும், வாழைக்கு தடம் வைத்து உழைத்தாள். சந்தைக்கு வாழைக்குலை சுமந்து சென்றிருந்த போது நெஞ்சு வலிக்கிறது என்று கருப்பட்டி கடை திண்ணையில் படுத்து கண்மூடி தென்றலை அனுபவிப்பல் போன்ற முகத்துடன் செத்து போனாள்.